ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, தேங்காய் பால். எக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய், நெய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் மசாலா தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அது கூடவே புதினா தலைகள் அதையும் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு நம்ம சொன்ன அந்த பட்டை வகைகளை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிஞ்ச 2 அரிஞ்சு வச்ச வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளே போட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னா இல்லை, ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்களேன். நல்லா வதங்கினோடனே 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு 6-7 முந்திரின்னு வச்சுக்கோங்களேன். அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கி முடிச்சோடனே அதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பொட்டேட்டோ, ஒரு கேரட், தேவையான பீன்ஸ் இதெல்லாம் அரிஞ்சு வச்சிருந்தோம்ல, அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னா இல்லை, ஏன்னா நம்ம விசில் விட போகிறோம். லைட்டான பதத்துக்கே வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேங்காய் பால், தேங்காய் துண்டுகளை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ், செகண்ட் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் இதால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன், அதாவது 3 கிளாஸ் தண்ணி. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினாவும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே அதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸால் 3 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருந்தேன். நார்மல் வீட்டு அரிசி தான். அதை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த குக்கரில் ஆட் பண்ணி நல்லா 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான கமகமன்னு நம்ம தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.